ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக இதை லஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இது கூட ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். அரிசி ஊற வைக்கணும் தேவையில்லை, கழுவிட்டு நம்ம அப்படியே இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசியில் இருக்கிற தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கனால நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். லேஸ் அந்த மாதிரி மேலே கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதம் நல்லா வெந்து வரணும். அளவாக தண்ணி விட்டுருக்கிறனால லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே சாதம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாதம் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். தக்காளி இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு லேசாக தக்காளியை மட்டும் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுட்டு சாதத்தோடு சேர்த்து நம்ம தாளிக்கணும். அதனால் நம்ம தக்காளி மட்டும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பும், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய், 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 2 கட் பண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். இது ஒரு தடவை நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களா இருந்தால் 1/2 ஸ்பூனுக்கு பதிலாக 3/4 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை 3/4 கப் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணியில் நல்லா சுருண்டு வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். 3-4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் கொடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தண்ணியில் நல்லா குறைஞ்சிருக்கு. புளியோட பச்சை வாசனை கூட நல்லா போயிருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நடுவில் கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். உப்பு ஏற்கனவே நம்ம சாதத்தில் போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சாதம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்று போலவே சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் இந்த மாதிரி அடியிலேருந்து மேலே கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சாதத்தில் மசாலா எல்லா பக்கமும் படணும். நல்லா பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கீழேருந்து மேலே இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் கலந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் மேலே சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சாதத்தில் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையோட சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மேலே ஒரு தடவை தடவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் அப்பளத்தோடையே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.